Out, out. Through. களி களி ஊத்தி அதை விட எங்க இருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வந்து கண்டினியூஸாக வந்து வெளியே வந்து சும்மா ஒரு பிக்னிக் மாதிரி போவோம். ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 நைட்ஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்புனோம். ஸோ மதியம் வந்துட்டு ஒரு 4 மணி ஆயிடுச்சு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. எப்பயும் போல் ஆக்சுவலாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வீட்டுக்கு போன மாதிரி. அந்த வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு வீடு, ஸோ 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வித் அட்டாச் பாத்ரூமோட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு இது புக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி போன இடம் தான் கான்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours ஆகும். ஸோ எல்லோரும் லன்ச் வந்து சாப்பிட்டோம், வீட்டிலே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எப்பயும் போல் லாஸ்ட் மினிட் தான் நான் அன்றைக்கி காலையிலேருந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பசங்க எல்லோரும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பசங்க எல்லோரையும் ஃபஸ்ட்டே கிளப்பி விட்டாச்சு. நான் தான் லாஸ்ட்டாக வந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப கீழே கிச்சன்லேருந்து என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து திரும்ப மேலே போயிட்டு ஒரு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிளம்புனோம். எத்தனை காய் வைப்பேன்? ஸோ நாங்கள் மொத்தம் 5 ஃபேமிலி வந்து போயிருந்தோம். 5 பெட்ரூம் இருக்கனால 5 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். ரெகுலராக போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். ஸோ இதுக்கு மேலேயும் அங்கே இந்த யூஎஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குன்னு இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். அதுக்கு மேலே கூட்டு போகிறது வந்து ரிஸ்க்கு. ஸோ அதனால் 5 பெட்ரூம் 5 ஃபேமிலிஸ் வந்து போயிருந்தோம். ஸோ பசங்க எல்லோரும் கொஞ்சம் 2 வீக்ஸ் முன்னாடி இருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்பப்போ லைட்டாக கோல்டு, லைட்டாக ஃபீவர் அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஹரி பர்த்டேக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆதிரனுக்கு ஃபீவர் வந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால மருந்து எல்லாமே எடுத்துப்போம். பட் கிளம்புற அன்றைக்கி யாருக்கும் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து கோல்டாக தான் இருக்குது. அதனால் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து எல்லாமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 5 ஃபேமிலிஸ் போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபேமிலி வந்து சேம் கம்யூனிட்டி. நாங்கள் ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கோம். ஒரு ஃபேமிலி மட்டும் வேறு ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நாங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே நாங்கள் 4 ஃபேமிலியும் வந்துட்டு கரெக்டாக ஒரே டைமில் கிளம்பிட்டோம். ஸோ எல்லா கார்லேயும் வந்து லோட் பண்ணிவிட்டு நிறையா திங்ஸ் இருந்தது. ஷாப்பிங் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போன வருஷம் நியூ இயர் அந்த வீலாக்ல பார்த்திங்கன்னா நான் லேடிஸ்லாம் போய் ஷாப்பிங் பண்ண வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் போய் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம். பட் அது வீடியோ எடுக்கலை. ஸோ சேமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுத்து போடலை. ஸோ எல்லோரும் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ கிளம்பிட்டு லாஸ்ட்டு மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் கேக் கட் பண்ணுறதுக்கு பக்லவா பேக்கரி இங்கே இருக்குது பக்கத்துலேயே. அங்கே கேக்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு கேக்கு வந்து வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு புக் பண்ண வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து காரை விட்டோம். வேறு எங்கேயுமே இடையில வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னா கம்மியான ட்ராவல் டைம் தான். சான் ஆண்டனியோலேருந்து கொஞ்சம் அவுட்ரு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்லாம் முன்ன பின்ன இருக்கும். 70 ஸ்பீட் லிமிட் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு 50 வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா 40 அந்த மாதிரி டக்குன்னு ஸ்பீட் லிமிட் மாறுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கங்கே குட்டி குட்டி வில்லேஜஸாக இருக்கும். அப்புறம் இருட்டிடுச்சு நாங்கள் போகிற டைம். ஸோ வின்டருங்கனால சீக்கிரமே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கான்கேன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து ஒரு சில மொபைலுக்கு தான் எடுக்கும், நெட்வொர்க்குக்கு தான்
எடுக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் எடுக்காது. அதனால் முன்னாடியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைவ் லொக்கேஷன் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். ரொம்ப சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பகல் டைம்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். பட் நைட்டு இருட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு போகும்போது அவங்களோட லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு அன்றைக்கி லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்க முடிஞ்சது வீடு. ஸோ போனோடனே பார்த்திங்கன்னா என் கார்லேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கேம்ப் ஃபயருக்கு வந்து ஜென்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த வுட்டெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் கடை இருந்தது, அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பசங்களுக்கெல்லாம் அங்கே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க, அவங்களே வச்சுருந்தாங்க. அந்த வீட்டு ஹோம் ஓனர் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா சுற்றி கேட் போட்டிருந்தாங்க, அதனால் பயம் இல்லை, பசங்க வந்து வச்சுட்டு நம்ம பயப்பட தேவையில்லை கேட் இருக்கனால. ஸோ பார்பிக்யூ வந்து சிக்கன் இதெல்லாம் வீட்டிலே மேரினேட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சிக்கனும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டிலே மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லெக் பீஸ் சிக்கன், அப்புறம் வந்து ஒரு சிக்கன் டிக்கா மாதிரி இந்த ஸ்கியூவரில் வச்சு பன்னீர், கேப்சிகம், அதுக்கப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கிட்டு வந்து கேம்ப் ஃபயருக்கும் நெருப்பெல்லாம் போட்டு செட் பண்ண அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா அதான் நம்ம சிக்கன் நிறையா சாப்பிட்ருவோம், அந்த இதுவே நமக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அன்றைக்கி வந்து மெயினாக வந்து டின்னர் போயிட்டு இருந்தது. இல்லை அப்படின்னா சப்பாத்தியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், ரெடிமேட் சப்பாத்தி. காஸ்கோவில் வந்து இப்போ புதுசாக நம்ம இந்தியன்ஸ்க்காகவே கொஞ்சம் வச்சுருக்கோம் சப்பாத்தி ஐட்டம்லாம், அதை வாங்கிட்டு போய் சும்மா நம்ம தவாவில் போட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து சும்மா ரேப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்பிக்யூ ஓரளவு முடிகிற ஸ்டேஜ் வரும்போது இங்கே வந்து கேம்ப் ஃபயருக்கு போட்டு விட்டாச்சு. ஸோ நினச்ச மாதிரியே பசங்களுக்கு உடம்புலாம் போயிடுமோன்னு தோணுச்சு இல்லையா. அதனால் ஹரிக்கு வந்து அன்றைக்கி வந்து ஃபீவர் வர ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் காஃபு வந்துச்சு. அவன் வந்து மருந்தே குடிக்க மாட்டான், மருந்துன்னு சொல்லிட்டாலே வாமிட் எடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா தண்ணி குடிச்சே வந்து சரி பண்ணிப்பான். அந்த மாதிரி தான் மருந்து அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கொடுத்ததும் இல்லையா. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் மருந்து குடிக்கிறதே அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அவனுக்கு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் அவன் அந்த எடுத்து குடிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சான், படுத்துட்டு இருந்தான். இங்கிட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு எல்லோரும் டான்ஸு பாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு தான் வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பி நியூ இயர் ஆதிரன். அதுக்கப்புறம் எல்லோரும் மாற்றி நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கேக் கட்டிங் வந்தாச்சு. ஸோ பசங்க எல்லாரையும் வந்துட்டு கேக் கட்டிங்க்கு வர வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பசங்களை வச்சு அன்றைக்கி கேக் கட் பண்ணோம் நியூ இயர்க்கு. அது மாதிரி அந்த டெக்கரேஷன்ஸ் அந்த பசங்களுக்கு வந்து அந்த அக்சசரிஸ் நியூ இயர் அக்சசரிஸ்லாம் வந்துட்டு அவங்களே தான் வச்சுருந்தாங்க. ஹோம் ஓனர்ஸ் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்குலாம் போட்டு விட்டுட்டு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர் பொண்டாட்டி. ஸோ பார்பிக்யூ பண்ணது போக மீதி சிக்கன் அந்த பன்னீர் மேரினேட் பண்ணது எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுநாள் நைட்டும் அங்கே ஸ்டே பண்ணுறோம். ஸோ மறுநாள் நைட்டுக்கும் நம்ம பார்பிக்யூ செட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ட்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் வந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ண உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். சீக்கிரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் டயர்டாயிடுச்சு. அப்போ வந்து பசங்களுக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அவங்களையும் படுக்க வச்சுட்டு நாங்களும் வந்துட்டு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மொபைலில் பார்த்துட்டே இருந்து அப்படியே தூங்குறதுக்கே லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் ரெடியாக எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சோடனே அந்த டீ குடிக்கிற ஃபீலிங்கே வேறு. அதுவும் நமக்காக யாராவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து எல்லோரும் பசங்களாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்களாம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் எழுந்ததுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நியூ இயர், அதனால் குளிச்சுட்டு அப்படியே நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து லன்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ தனியாக லன்ச் பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து லன்ச் பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணிடலாம். அது ஒரு நமக்கு பெரிய வேலையாகவும் தெரியாது. ஸோ அதனால் நியூ இயர் அதுமா சரி காலையிலே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு அப்படியே லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மட்டன் குழம்பு, அப்புறம் ரைஸு, ரசம், மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். லன்ச் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் இங்கிட்டு வந்து ஜென்ஸு கிட்ஸ் எல்லாருமே வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒயிட் கள்ள கணக்கு வேற. சரி பால் டச் ஆயிடுச்சுல. ஸோ அப்புறம் ஹரி வந்து ஓரளவு நல்லா ஆகிட்டான். பட் ஆதிரனுக்கு அப்படியே ஃபீவர் வர ஸ்டார்ட் ஆச்சு திரும்பியும். அவனுக்கு நல்லா அந்த சோஃபாலே படுத்து நைட்டு கொஞ்சம் மருந்து ஊற்றி விட்டேன். அதனால் கொஞ்சம் அவன் வந்து ரொம்ப வந்து சோர்வாகலை, கொஞ்சம் பெட்டராக இருந்தான். பட் ஆனால் அந்த ஃபீவரிஷாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிட்டு சைடு பை சைடாக வந்து அங்கிட்டு மட்டன் குழம்புலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து கஸ்டர்டு பண்ணி வச்சுட்டாங்க முதல்ல ஃப்ரிட்ஜில். ஏன்னா அது கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஸ்வீட் வந்து அன்றைக்கி கஸ்டர்டு, அப்புறம் நைட்டு கட் பண்ண கேக்கு மீதி இருந்தது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டாக இருந்தது எங்களுக்கு மதியம் சாப்பாடு லன்ச் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அப்புறம் அந்த கஸ்டர்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் ஜில்னஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாக பிரித்து ஒரு இதில் வந்து அந்த மாதுளம்பழம் போட்ட ஒரு இன்னொரு மாதுளம்பழம் போடாமல் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டது. ஏன்னா சில பேருக்கு மாதுளம்பழம் பிடிக்காதுன்னு இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் இல்லை தாயே நல்வாழ்வு. ஸோ லஞ்செல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாருமே வந்துட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்க உள்ளே சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே வந்து கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இல்லை, பட் சூடாக சாப்பாடு வெளியே எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு ஆறிடும், அந்த மாதிரி ஒரு கோல்டு இருந்தது. ஸோ வெளியே நின்று சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாமே உள்ளே வச்சுட்டோம். உள்ள டைனிங் டேபிள்லேயே வந்துட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பெரியவங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டாச்சு.
ஸோ நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரு கூடயே பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தூங்க போயிட்டேன். ஏன்னா லேட் நைட் தூங்கினதுனால தூக்கம் வந்துருச்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும். அதனால் நான் தூங்க போயிட்டேன். இங்கிட்ட பசங்கள்லாம் வந்துட்டு வெளியே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களும் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் எழுந்துச்சி அவங்க அப்பா கூடயே வந்து வெளியே விளையாட வந்துட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்துட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ சலிக்க எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை நம்ம பேராக தனியாக நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. ஒரு ரிங் மாதிரி நல்ல பேர் வாசல் மக்களே this is fraud. இந்த வீடியோ வந்து ஆபத்துலாம் இருக்கு. நம்பாதீங்க மக்களே. இந்தாங்கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் மாற்றி ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீதி இருந்த அந்த சிக்கன் பன்னீரை வச்சு கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் மீதி இருந்தது. அதை வச்சு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி நான் பசங்க எல்லாருக்குமே ஊட்டி விட்டேன். சில பேர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம், ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா அந்த பார்பிக்யூ போட்ட சிக்கன் பன்னீர்லாம் இருந்தது. அதை வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஊற்றி ரேப் பண்ணி அந்த மாதிரி டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நூடுல்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு நூடுல்ஸ் அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணி கொடுத்து அன்றைக்கி டின்னர் அந்த மாதிரி தான் போச்சு. ஏன் ஸ்பீடு பண்ணப்போ வேஸ்ட்ல நம்பலாம். இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா அது கீழே போட்டுருப்போம் நாடி அது உருகிடுச்சு. வேணாம் 10 ஏரியா வந்தால் சரி. மக்களே 3 நாளா ஒரு வேலை கூட செய்யாம வேணும்னே தண்ணி ஊத்துற வீடியோ எடுக்க சொல்லி நல்ல பேர் வாங்குறாரு. கஷ்டம் சாப்பிடுவோமா? இங்க வா, அம்மா ஸ்பூன் எடுத்துட்டு வா. சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபயர் ஒர்க்ஸ் கொஞ்சோண்டு வுட் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களாம் வந்துட்டு திரும்ப அகெயின் வந்து டான்ஸு பாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் போய்கிட்டு இருந்தது. ஆனால் பட் அந்த வுட்டு வந்து வேகமாகவே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, தீ எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் பக்கத்தில் அந்த காஞ்ச மரமாக தான் நிறையா கிடந்தது. 2 அண்ணா போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த காஞ்ச மரம் கொஞ்சம் இது எடுத்துகிட்டு வந்து அதில் தீ போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தோம். Okay?
கேப் விட்டு 2 பேரும் நல்லா கேப் விட்டுவாங்க. போனே ஆட்டி விட்டு கீழே உள்ள நெருப்புல போயிரும்போது வெக்க நேரம் இல்ல முதுகு தேய்க்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நல்லாவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த தீயும் வந்து அந்த வுட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டீ போட்டு ரெடியாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் டீ வந்து கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து டிவியில் சில ப்ரோக்ராம்லாம் பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து கார்ட்ஸ் எதுவுமே ப்ளே பண்ணலை, ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் முந்த நாள் கம்பேர் பண்ண விட அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிட்டோம் எல்லாருமே. அப்பா கிட்ட படுத்தாங்க. அது படுப்பா. ஸோ இது வந்து மறுநாள் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்புற நாள். ஸோ எப்படி 2 நாள் நைட்டு போனதுனே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. காலையில் வந்து ஒரு 11:30க்கு வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருமே கிளம்பி ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதமும் இதெல்லாம் பண்ணி முன்னாடியே வச்சுட்டாங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே. அப்படின்னா தான் நம்ம கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எழுந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் முந்தின நாள் ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பாயில் கட் பண்ணிட்டு மாப்போம்ல. போதும்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ மீனாட்சி. ஜெய் வாங்கிக்கோ, சாப்பிடுமா. அப்பா குப்பை கிளீன் பண்றேன். இங்க வா, உள்ள வா. மாட்டா அங்க போக கூடாது, இங்க வா. மீனாட்சி இங்க வெளியே வா. எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமும் வந்து நாங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து விடவே இல்லை. ஏன்னா நம்ம அந்த ட்ரிப்புக்குனே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அதுவும் நான் வந்து ரீசெண்டாக இந்தியா வந்து போயிட்டு வந்தோம். அப்போ இன்னும் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் கிவிங் டைமில் எடுத்தது எல்லாமே. ஸோ அதனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் கிளம்புற வர எல்லாருமே வந்துட்டு. க்ளோஸ் பண்ணு. ஓ மை காட். கீழே இறங்குறியா? ஒரு ஃபோன் ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமை வந்துட்டு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கிளியராக ஏதாவது விட்டுருக்கோமா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கவுங்க காரில் திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி முன்னாடி ஏற்றி வச்சாச்சு. ஸோ அப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. என்ன தான் செக் பண்ணி விட்டாலும் நான் வந்து கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கட்டிங் போர்டை வந்துட்டு ஞாபகமே வரலையே. மற்ற எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், பட் கட்டிங் போர்டு மட்டும் எப்படியோ மறந்துட்டேன். அதை மட்டும் வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். குரூப் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஸோ வரிசையாக ஒவ்வொரு காரு 5 ஃபேமிலி வந்திருந்தோம். ஸோ 5 கார் வந்துட்டு வரிசையாக அப்படியே பின்னாடியே வந்துட்டு சான் ஆண்டோனியோ வர அப்படியே கிளம்பிட்டோம். 1.5 hours தான். வீட்டில் அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்து லஞ்சு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சான் ஆண்டோனியோ இருந்தீங்கன்னா கான்கேன்லேயே இந்த வீடு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வீடு இருக்கும். நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே பக்கத்தில் நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து நல்லா காட்டும். ஏதாவது டவுட்னால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.